ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றிக்கார கண்ட்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். நிறைய மாணவர்கள் என்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் அரியர்ஸ் இருந்தால் எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு விடை கூறும் விதமாக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். நேரடியாக வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். சரியா? இப்போ இருக்கக்கூடிய விதிமுறைப்படி பெரும்பாலுமான, அதாவது கிட்டத்தட்ட 95% கம்பெனிஸ் வந்து அரியர்ஸ் இருக்கக்கூடிய பசங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்கறதில்ல. இதில் ஒரு சில நிறுவனங்கள் மட்டும் 1 இல்லை 2 அரியர் இருந்தால் ஏற்றுக்கிறாங்க. அதுவும் கூட ரொம்ப ரேரான சுச்சுவேஷனில் தான் ஏற்றுக்கிறாங்க. ஸோ முக்கால்வாசி நிறுவனங்கள் அரியர்ஸை ஏற்றுக்கிறது இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஏற்கனவே அரியர் வச்சுருக்கீங்க, ஆனால் பிளேஸ்மெண்ட்டுக்கு வரும்போது, இன்டர்வியூக்கு வரும்போது நீங்கள் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை எதுவும் இருக்காது. தாராளமாக வந்து நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரியர்ஸ் வச்சுருந்தா கூட ஜாப் ஏதாவது கால் லெட்டர் கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அரியர்ஸை கிளியர் பண்ணியிருக்கணுன்ற விதிமுறை இருக்குது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? பெரும்பாலும் டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் பண்ணுற கம்பெனிஸ் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் வந்து பற்றி கவலைப்படுறதில்ல. பட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் வந்து அரியர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்றது தான் மேட்டர். சரிங்களா? ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6th செமஸ்டருக்கு முன்னாடியே உங்களுக்கு இருக்கக்கூடிய அரியர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரிங்களா? கூடவே ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கோங்க. கோடிங்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துக்கோங்க. சிஜிபிஏவை முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7க்கு மேலே வைத்துக்கொள்ள ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இருந்தால் உங்களால் ஈஸியாக நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆக முடியும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்?